கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திருப்புகழ் அமிர்தம் கிடைத்த தலங்களை வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு ரொம்ப அழகான தலம், பழம்பெரும் தலம், திரு ஏரகம் அப்படின்ற தலத்துக்கு வரப்போம். முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி, சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கினை ஜெகம் எங்கும் இல்லையடி, அவனுக்கினை ஜெகம் எங்கும் இல்லையடி. முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன், ஆசூரர் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன், வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை, வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை, குட்டி சீரையில் இட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன், தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன், மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன். அவ்வளோதாங்க சரித்திரத்தை இந்த 4 பாட்டுலேயே சொல்லியாச்சு. 4 வரி பாட்டு. பிரம்மன் அகந்தை அழித்த முருகன் சுவாமி கேட்கிறார், உனக்கு தெரியுமா பிரணவத்தினுடைய பொருளை பிரம்மனுக்கு தெரியலன்னு சிறைபிடித்தாயே முருகா. அப்பா தெரியலன்றதுக்கு நான் பிடிக்கல, தெரியலனா கற்றுக் கொடுப்பேன்ப்பா. எனக்கு தாயும் அருள் தந்தையும் நீன்றார் அருணகிரிநாதர். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்பாவும் நீ, அம்மாவும் நீ, குருவும் நீ தாண்டா முருகா. அப்போ நான் தெரியலனா சிறைப்பிடிப்பேனாப்பா. ஆணவத்தால் தான் சிறைப்பிடித்தேன். பிரம்மன் என்னை மதியாது சென்றால் எப்போ அந்த ஆணவம் வருது? ஆணவம் இருந்தால்தான் அழிவு. அன்பு இருந்து எதுவுமே தெரில முருகா அப்படின்னு நின்றுட்டா எந்த பிரச்சனையும் இல்லையா. அப்போ சுவாமி கிட்ட கேட்குறாரு, அப்பா ஒரு ஓம்ன்ற பிரணவத்துக்கு கூட பொருள் தெரியல, அவர் எப்படிப்பா சிருஷ்டி தொழில் பண்ணுறார்? இதுக்கு அடியனுடைய குருநாதர் சொன்ன விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ நாசிக்கில் தான் நம்மளுடைய ரூபா நோட்டுகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணும்பொழுது உங்கள் ரூபா நோட்டு ஒரு 500 ரூபான்னு வைங்களேன், இப்படி எடுத்து அந்த தாளை பாருங்கள். அங்கே ஒரு QR கோடு, MICR கோடு, நிறைய கோட்ஸ் இருக்கும். அங்கே சின்ன சின்ன நம்பர், அதை வச்சு தான் அது உண்மையான நோட்டா தவறான கள்ள நோட்டான்லாம் கண்டுபிடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே காந்தியடிகளுடைய சின்னம் இருக்கும், அங்கே ஒரு சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வருது, இந்த ரூபா நோட்டுக்கும் அடுத்த நோட்டுக்கும் என்ன சீரீஸில் வருது அப்படின்றத அந்த ரூபா நோட்டை ஒருத்தர் இப்படின்னு அச்சிட்டுட்டே இருப்பார். அவர்கிட்ட போய் கேளுங்க, இதுக்குள்ளே இருக்கிற அந்த கோடெல்லாம் எப்படிப்பா வருது, எந்த லாஜிக்கில் அந்த கோடு எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், சாமி அச்சடிக்கிறது தான் என் வேலை, எனக்கு என்ன தெரியும், அதுக்கு நிபுணர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேளுங்கன்னு. அப்படி தான் சொல்கிறார் சுவாமி. அந்த கோடெல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். அந்த அச்சிடுற மாதிரி வெறும் பிரிண்ட்டு போடுற சிருஷ்டி வேலை தான் பிரம்மனுக்கு கொடுத்துருக்கேன். அவன் தொழிலுக்கு அந்த நாலேஜ் போதும். சரிப்பா, ஆனால் ஏன்பா ஆணவம்? அதனால தான்ப்பா. சரிப்பா விடுவிச்சிரு. விடுவிச்சாச்சு. இப்போ கேட்குறார் சுவாமி, உனக்கு தெரியுமா குடிலை அப்படின்னு பேர் தமிழில் பிரணவத்துக்கு. நான் சொல்கிறேன்ப்பா, அப்போ நீங்கள் சிஷ்யர் மாதிரி உட்காருங்க, நான் குருநாதனாக இருப்பேன் என்று தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் முருகப்பெருமான். இன்றைக்கும் போனீங்கன்னா 60 படி ஏறணும். 60 படி என்ன தெரியுமா? பிரபவ விபவன் 60 வருஷம். அப்படியே ஏறினீங்கன்னா ஒரு 60 வருஷம். திருப்பி இறங்கி வாங்க 60 வருஷம். 60 120. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 என்பதை உணர்த்தும் தலம் திரு ஏரகம். இதில் என்ன அழகுனா, திரு ஏரகத்தை பற்றி முதல்ல நமக்கு குறிப்பு கொடுத்தது நக்கீரர். எங்க திருமுருகாற்றுப்படையில் கொடுக்குறார். உலகம் உவப்ப அப்படின்னு திருமுருகாற்றுப்படையை துவங்கி பல தலங்களுக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய வள்ளலை பாருங்கன்னு சொல்கிறார் நம்முடைய நக்கீரர். அப்படி சொல்லும் அந்த விஷயம் அருணகிரியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. திருப்புகழ் பாடுறாரு இல்லையா சுவாமி மலையில், அந்த சுவாமி மலையில் உலகம் உவப்பன் ஆரம்பித்த நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ரொம்ப தெளிவாக திருமுருகாற்றுப்படை அருணகிரியார் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கு. அருணகிரியார்னா இங்கே முகலாய படையெடுப்புலாம் வந்தப்புறம் தான் அருணகிரியாருடைய வாழ்க்கை.
அப்போ அவருக்கு நக்கீரரை தெரிஞ்சிருக்கு, திருமுருகாற்றுப்படை தெரிஞ்சிருக்கு, அதில் துவங்குற அந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த அறுபடை வீட்டுக்கும் போகும்பொழுதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு அவருக்கு தானாக வருது. எங்க நமக்கே இருக்குது, அறுபடை வீடா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அருணகிரியாருக்கு இருக்காதா? ஞான குருநாதனாக நின்ற கோலத்தில் சுவாமி குருநாதனாக இருக்கும் முருகப்பெருமான். இங்கே பார்த்தீங்கன்னா எங்குமே இல்லாத ஒரு அழகான விஷயம், வலம் வரும் பொழுது சரஸ்வதிக்கான ஒரு சன்னதி. ஏன்னா நம்ம நினச்சிக்க கூடாது, பிரம்மாவை தண்டிச்சிட்டார் இந்த முருகன், அதனால் பிரம்மா ஃபேமிலிக்கே முருகன் மேலே கோவம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக பிரம்மனின் நாயகி வாணி இந்த இடத்துல இருக்கா. ஏன்? அகந்தையால் வந்தால் யாருக்கு அகந்தை வந்தாலும் தண்டனை உண்டு என்பதை தெய்வங்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதனால் சரஸ்வதி இங்கே இருக்கா. முதல்ல முருகனை பார்ப்போம். அவனே குருநாதன், அப்பாவுக்கே அவன் உபதேசம் சொன்ன அற்புத மணாளன். அவனை தரிசித்து அவனிடம் இருக்கும் அருளை பெற்று அப்படியே முருகனை வலம் வந்து வாருங்கள். பின்னாடி சரஸ்வதி இருப்பாள். இப்படி முருகனோட சரஸ்வதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேதாரண்யத்தில் சரஸ்வதி பார்த்தோம், சில ஆலயங்களில் தான் சரஸ்வதி இருப்பாள். ஆனால் அது ஞானத்தை தரும் தலம் என்பதால் இங்கே சரஸ்வதியும் இருப்பாள். திருச்செந்தூர் போனீங்கன்னா வியாழன் குரு பகவான் வந்து வணங்கிய தலம், அதனால் குருதோஷம் இருக்காது. ஆனால் ஏரகம் வாங்க முருகனே குருவாக இருக்கான். அங்கே குருன்ற வியாழன் தான் இருக்கார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சூரன் அவனை வதைத்து தேவர்களை காத்த இடம், அதனால் குரு தோஷத்தை நீங்கும் தலம் திருச்செந்தூர். ஆனால் இங்கே குருநாதனாகவே குரு கோலம் கொண்டு ஞான கோலம் கொண்டு திரு ஏரகத்தில் இருக்காரு. திரு ஏரகம் தான் சுவாமி மலை. சுவாமினாலே முருகராம். இந்த மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். சில இடத்துல சர்ச்சை கூட உண்டு, திருப்பதியில் இருக்கிறது சுவாமியா முருகனா பெருமாளான். நமக்கு யாராக இருந்தால் நாங்கள் நம்ம போய் அங்கே போனால் அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு தலம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரம் கூட நமக்கு கிடையாது. ஆனால் மகா பெரியவர் சொன்ன ஒரு விஷயம் என்றால் சுவாமி மலை, முருகன் மலைன்னு இல்லையே, சுவாமி மலைன்னு தானே இருக்குது. அப்படின்னாலே முருகன். அப்போ சுவாமி புஷ்கரிணின்னு தான் இருக்கான் திருப்பதியில் இருக்கக்கூடிய புஷ்கரிணிக்கு. குமார தாரைன்னு இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய அருவிக்கு. குமாரன் அப்படின்னா யார்? முருகன். குழந்தை முருகனை எப்படி கூப்பிடுவோம்? பாலன். மரியாதையாக கூப்பிடுங்க, பாலாஜி, அந்த பேரில் இருக்கான். இதெல்லாம் மகாபெரியவர் சொன்ன ஒரு அற்புத விளக்கங்கள். திருமாலோ நம்முடைய திருமுருகனோ நமக்கு தேவை அருள். நம்முடைய வினைகளை களைந்து அருளை பெறும் ஒரு அற்புத தலம் தான் திருப்பதி. ஏரகத்துக்கு வந்துடலாம். திரு ஏரகம்னு சொல்லும் பொழுது சுவாமி மலை நவரத்தின மாலை அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பும் இருக்குது. ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுமே. இந்த பாடல் கிடைத்தது சுவாமிமலை நவரத்தின மாலை கிடைத்தது திரு ஏரகம். இப்படியாக திரு ஏரகத்தின் புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப பிடிச்ச தலம் அருணகிரியார் இங்கே வந்துட்டார். திரு கொட்டையூர்லேருந்து இங்கே வந்திருக்கார் போல இருக்கு. இல்லை முன்னாடி ஏதாவது தலம் போயிருக்கலாம், அந்த பாடல்கள் கிடைக்காம போயிருக்கும் நமக்கு. இங்கே வரார், 60 படிகள் ஏறார், சுவாமி குருநாதனை தரிசனம் செய்கின்றார். இங்கே பல காலம் தங்கி பல திருப்புகழை கொடுக்கின்றார். அதில் ரொம்ப அழகாக தமிழில் தான் நீ உங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணிட்டேன்ற ஒரு குறிப்பை கொடுத்துட்டார். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தரிசிப்போம். சுவாமி மலையிலேயே தங்கி சுவாமி குருநாதனின் அருளை பெற்று இருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கல்வியெல்லாம் கிடைக்கணும், அவர்கள் ஞானம் பெற்று இருக்க வேண்டும் என்றால் எப்போ வாய்ப்பு இருக்கோ சுவாமி மலைக்கு போகும்போது தேன் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்வதற்கு கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள். ஏரகம் சுவாமி மலையிலேயே இருங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம், இங்கேயே தங்குங்க. தொடர்ந்து சுவாமி மலையின் அற்புதங்களை நாம் தரிசிப்போம். அருணகிரியாரின் வழியில். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.